இந்தியாவில் ஒரு அப்பாவி மக்கள் மீது ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டால் உலக வரைபடத்திலிருந்தே பாகிஸ்தான் அழித்தொழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெறும் கற்பனாவாதம் அது. அப்படியெல்லாம் ஒரு நாட்டை அவ்வளவு எளிதாக அழித்தொழித்து விட முடியாது. நாடு இல்லாமலேயே பயங்கரவாதம் என்பது தலை தூக்கி இருக்கிறது. இயக்கமாக இருந்தாலே அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதற்கு பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும். அகண்ட பாரதம் என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவினர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்பது, ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதம் அமைப்பது என்றெல்லாம் இவர்கள் தங்களின் இந்துத்துவ அஜெண்டாவிலே வைத்திருக்கிறார்கள். அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்கிற அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்பது ஒரு கருத்து. ஆனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் இந்தியாவோடு சேர்ப்பது, ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதத்தை அமைப்போம் என்று சொல்லுவது 21ஆம் நூற்றாண்டில் அவ்வளவு இலகுவான ஒரு செயல் அல்ல. அந்த நாட்டையும் ஆதரிக்கிற பல வல்லரசுகள் உண்டு. எனவே போர் வேண்டாம் என்பதுதான், உலக அமைதி தேவை என்பதுதான் வெகு மக்களுடைய விருப்பம். காஷ்மீர் போன்ற எல்லையோர பகுதியில் வாழ்கிற இந்தியர்கள் கூட அமைதியை விரும்புகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் வெகு தூரத்தில் இருக்கிறோம், எல்லைக்கு அப்பால் நீண்ட இடைவெளியில் இருக்கிறோம். எனவே நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு போரை வரவேற்கிறோம். ஆனால் எல்லையோரத்திலே இருக்கிற பொதுமக்கள், இந்தியர்கள் எப்போதும் அச்சத்தில், பீதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போரை விரும்புவதில்லை. எனவே இப்படிப்பட்ட இந்த கூற்று உலக அமைதிக்கு எதிரானது, சமூக அமைதிக்கு எதிரானது. புதுக்கோட்டை வடகாட்டில் பரந்தொரு உரிமையை குறித்து நீங்க உண்மைக்கு புறமான தகவலாக சொல்லியிருக்கீங்க. பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் முத்துமாரி அம்மன் தேர் திருவிழாவின் போது சாமி கும்பிட போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர் திருவிழாவின் போதும் அவர்கள் சாமி கும்பிடுகிற போது வடத்தை தொடுவது அவர்களுக்கான பாரம்பரியம். அது பாரம்பரிய உரிமை என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் வடத்தை தொட்டு அதன் பிறகுதான் அது ஒரு முதல் மரியாதையாக அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பிறகுதான் வடம் தேர் நகரும் என்ற பொருளில் நான் சொல்லவில்லை. ஆனால் தேர் வடத்தை தொடுவது எல்லோருக்குமான உரிமை. தலித்துகளும் இங்கே சென்று இருக்கிறார்கள். சிலர் அவ்வாறு சென்றபோது அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் ஒரு தரவாக நமக்கு கிடைத்தது. காவல்துறை முற்றாக அதை மூடி மறைக்க முயற்சித்தது. பெட்ரோல் பங்கில் 2 தரப்பை சார்ந்த இளைஞர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட தகராறு தான் இது, கோயில் தகராறு இல்லை என்று சொன்னார்கள். அடைக்கலம் தந்த ஐயனார் கோயில் என்ற ஒரு கோயில் அங்கே இருக்கிறது. ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த கோயிலை கட்டி வழிபட்டு வருகிறார்கள். அதை ஒட்டியுள்ள 1 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடம் அவர்களின் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. அண்மை காலமாக அந்த இடத்தை பிற சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள் ஆக்கிரமித்து விளையாடி கொண்டிருந்த நிலையில் வழக்கு பதிவாகி நீதிமன்றத்திலே விசாரணை நடந்து ஆதி திராவிடர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காவல்துறை தயாராக இல்லை. இந்த முன்பகை ஏற்கனவே இருந்தது என்பதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இந்த முன்பகையை ஒட்டி சாமி கும்பிட சென்றவர்களை தாக்கியிருக்கிறார்கள். தேர்வடத்தை தொட்டதனால் ஏற்பட்ட பகை அல்ல. அடைக்கலம் தந்த ஐயனார் கோவில் தொடர்பான வழக்கு, அதை ஒட்டிய முன்பகை, அந்த அடிப்படையிலே சாமி கும்பிடுகிற போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய அறிக்கை. அது தவறாக இருந்தால் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோம். மதுவிலக்கு எதிராக நீங்களும் போராடுறீங்க, ராமதாசும் போராடுறாரு. முழு சித்திரை நிலவு ஒட்டி எல்லாமே கடைகள்லாம், டாஸ்மாக் கடைகள்லாம் மூடுறாங்க. எங்க மூடுறாங்க? எல்லா கடலூர்ல 71 கடைகள் மூடிட்டாங்க.
நெடுஞ்சாலைகள்ல உள்ள கடைகளை அதை எப்படி பார்க்கிறோம்? கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும், தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்துல இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை விமர்சனத்துக்கு இருக்கு. பலர் சரி அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இப்ப நாம எந்த கருத்து சொன்னாலும் அதை சில இந்துத்துவ செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்புகிறவர். இந்துத்துவ செயல் திட்டம்னா இந்து சமயத்தினுடைய செயல் திட்டம் கிடையாது. இந்துத்துவ செயல் திட்டம்னா பாஜக அகண்ட பாரதம் என்ற ஒரு கனவை சுமந்து திரிகிறது. அந்த பாஜகவினுடைய செயல் திட்டத்தை தான் நாம் அரசியல் செயல் திட்டத்தை தான் இந்துத்துவ செயல் திட்டம் என்று அவர்களே சொல்லுகிறார்கள். ஆக அகண்ட பாரதம் என்கிற அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள். வெளியுறவு கொள்கைகளையும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இப்போது நாம் அதை எந்த பொருளில் சொன்னாலும் அவர்கள் அதை கடுமையாக எதிராக பார்ப்பார்கள். சரி, இப்போ பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியில் இடம்பெற மாட்டோம்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன உறுதியா இருக்கீங்க? எப்பவுமே உறுதியா இருக்கும், எங்கள்கிட்ட எந்த ஊசலாட்டமும் இல்லையா. திமுகவிற்கு பாமக வர மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அது வரட்டும், பார்த்துக்கலாம். அது ஒருவேளை வந்தால் அதான் வரட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.